மலையாளத்துல ரிலீஸ் ஆன பிரேமலு படம் மூலமா பிரபலமானவங்க தான் மமிதா பைஜு. தமிழ்ல மலன்ட்டு முன்னணி நடிகையா வளர்ந்துட்டாங்க. விஜய் கூட சேர்ந்து நடிச்ச ஜனநாயகன் படம் சமீபத்துல ரிலீஸ் ஆன நிலையில அடுத்ததா சூர்யாவுக்கு ஜோடியா நடிச்சிருக்க விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக இருக்கு. இப்ப இந்த படத்தோட ப்ரொமோஷன் வேலைகள்ல படக்குழுவினர் தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. அந்த வகையில கொச்சியில பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சி சமீபத்துல நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில மமிதா பைஜு என்ன சொல்லி இருந்தாங்க அப்படின்னா, கடந்த 2015 வருஷம் நடிகர் சூர்யா கொச்சியில ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்தாரு. அப்ப நான் 8வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படியாச்சும் சூர்யாவை நேர்ல பாத்துடணும் அப்படின்ட்டு ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஆனா சின்ன வயசு மாணவின்றதாலையும் கோட்டயத்துல இருந்து கொச்சி பயணம் அப்ப எனக்கு பெரிய விஷயம் அப்படின்றதாலையும் என்னோட பெற்றோர் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. அதே சமயம் என்னோட அண்ணன் கொச்சிக்கு போய் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு சூர்யா கூட புகைப்படமும் எடுத்துக்கிட்டு அத வீட்டார்கிட்டையும் நண்பர்கள் கிட்டையும் காட்டி ரொம்பவே பீத்திக்கிட்டாரு. அந்த படத்தை பார்த்தப்ப என்னால போக முடியலையே அப்படின்ட்டு நானும் வருத்தப்பட்டேன். ஆனா இப்ப காலம் எவ்வளவு மாறிடுச்சு. அன்னைக்கு நேர்ல சூர்யாவை பார்க்க கூட அனுமதி கிடைக்காத நிலைமை மாறி இன்னைக்கு அவரோட படத்திலேயே கதாநாயகியா நடிக்க வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கிறது கடவுளோட ஆசீர்வாதம் தான்ட்டு ரொம்பவே நெகிழ்ச்சியோட சூர்யா அண்ணாவை புகழ்ந்து பேசியிருந்தாங்க மமிதா பைஜு. இப்படித்தான் அஞ்சான் படம் ரிலீஸ் ஆன டைம்ல சமந்தா பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள்லாம் கலந்துகிட்டு இருக்கும் போது, நான் காலேஜ் படிக்கும் போது சூர்யா சார் பாத்தீங்கன்னா எங்க காலேஜுக்கு வந்திருந்தாரு. அப்ப ஃபர்ஸ்ட் ரோல உக்காந்துக்கிட்டு சூர்யா சூர்யான்னு கத்தி கூச்சலை போட்டோம். அந்த அளவுக்கு நான் சூர்யாவோட ஃபேன் அப்படின்ற மாதிரி சமந்தா சொல்லி இருந்தாங்க. இப்ப அதே போல மமிதா பைஜுவும் பாத்தீங்கன்னா சொல்லி இருக்காங்க.